Praise the Lord. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். முடிந்தவர்கள் தயங்காமல் தாமதிக்காமல் நீங்களும் வேதாகமத்தை கையில எடுத்து நான் சொல்லுகிற வசனங்களை என்னோடு கூட திரட்டி வாசிப்பீர் என்று சொன்னால் அது உங்களுக்கு நல்ல நித்திய வெளிச்சமாகவும் ஆசீர்வாதத்தின் சுபிட்சமாகவும் அமையும். வேதத்தை வாசிப்பது ஒரு பெரிய பாக்கியம். வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 51வது வசனம். யோசுவா 15:51 வாசிக்கிறேன். கோசே, ஓலோன், கிலோ இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 11. திரும்ப வாசிக்கிறேன். சற்று புரியாத வசனமாகத்தான் இருக்கும், ஆனாலும் இது புரிய வேண்டிய வசனம். அதில் செய்திக்குரிய வார்த்தையும் உண்டு. யோசுவா 15ஆம் அதிகாரம் 51வது வசனம். கோசே, ஓலோன், கிலோ இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட 11. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோசுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு சில பட்டணங்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணங்கள் மொத்தம் 3 பட்டணத்தின் பெயர்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லிட்டு இந்த பட்டணத்தோடு சேர்ந்த கிராமங்கள் மொத்தம் 11 என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை 11. ஆம், இந்த 2024ஆம் ஆண்டு ஆரம்பித்து இந்த ஜனவரி மாதத்திலே ஆண்டுடைய கிருபையினாலே இந்த 11ஆம் தேதியிலே நாம் கடந்து வருவதற்கு தேவன் நமக்கு கிருபையும் தயவும் செய்திருக்கிறார். அதற்காக தேவனை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இந்த 11ஆம் தேதியிலே 11 என்றால் என்ன என்கிற வேத வாக்கியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது நன்மைக்கும் தயவுக்கும் ஏதுவாய் இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். பொதுவாக வேதாகமத்திலே நிறைய எண்கள் உண்டு, வித்தியாசமான எண்கள் எல்லாம் உண்டு. அது தேதி வாரியான எண்களும் வேதத்தில் உண்டு. நாட்களுக்குரிய எண்களும் உண்டு, வாரத்துக்குரிய எண்களும் வேதத்தில் உண்டு, மாதத்துக்குரிய எண்களும் வேதத்தில் உண்டு, வருடத்துக்குரிய எண்களும் வேதத்தில் உண்டு, காலங்களுக்குரிய எண்களும் வேதத்தில் உண்டு. அப்புறம் எண்ணிக்கைக்குரிய எண்கள் என்று 1 முதல் கோடா கோடி என்கிறதான எண் வரைக்கும் இந்த வேதத்தில் இருக்கிறது. இப்படி ஏராளமான தாராளமான எண்கள் இருக்க இன்றைக்கு இந்த ஜனவரி மாதம் தேதி 11. இந்த ஜனவரி 11ஆம் தேதியா இருக்கிறபடினால் இந்த 11 என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சற்று உயிர்ந்து ஆய்ந்து கவனித்து பார்த்தால் சில ரகசியங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். 2வது, அறியப்படாத சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியும். 3வது, அந்த 11க்குள் இருக்கிற நல்ல சேமங்களை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த 11 என்பதை குறித்து 4 பகுதிகளாக தேவனுடைய வார்த்தையை உங்களோடு சொல்லும்படி நான் பிரயாசப்படுகிறேன். அந்த 4 பகுதிகள் எது? 11 என்கிற எண்ணை குறித்த 4 பகுதிகள். நம்பர் 1, 11ஆம் வருஷம். நம்பர் 2, 11ஆம் மாதம். நம்பர் 3, 11ஆம் நாள். நம்பர் 4, 11ஆம் மணி வேளை.
11வது வருஷம், 11வது மாதம், 11வது நாள், 11வது மணி நேரம். இந்த 4-11 குறித்து உங்களோடு கூட தேவனுடைய மகத்துவத்தின் வாக்கியங்களை சொல்லுவதற்கு தேவன் தயவும் கிருபையும் பாராட்டுவாராக. நான் சொன்னேன், இந்த 11 என்பதை குறித்து 4 பகுதி செய்திகள் உண்டு என்று சொன்னேன். இந்த 4 பகுதி செய்தியை உங்களோடு கூட சொல்லுவதற்கு முன்பாக இந்த 11 என்கிற எண்ணை குறித்த சில புள்ளி விவரங்களை, அதாவது 11 என்கிற அந்த எண்ணை குறித்த சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுல இந்த 11 குறித்த குறிப்புகள் 11 குறிப்புகளை முதலாவது சொல்லுகிறேன். இந்த 11 குறிப்புகள் சொல்லப்பட்ட பின்பு அந்த 4 பகுதி செய்திகள் கர்த்தருக்கு சித்தமானால் சமயம் வாய்த்தால் நாம் கேட்க போகிறோம். அப்போ இங்கு முதலாவது ஒரு தலையங்கம். அந்த தலையங்கம் 11 என்றால் என்ன என்பதை குறித்த ஒரு 11 குறிப்புகள். அந்த 11 குறிப்பிலே முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 32:22 வாசித்தால், யாக்கோபோடு கூட இருந்த குமாரர்கள் 11 பேர் என்று பார்க்கிறோம். நம்பர் 1. நம்பர் 2, யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனங்களை வாசித்தால், ஆசரிப்பு கூடார மூடு திரைகள் மொத்தம் 11. அதாவது யாத்திரையாகமம் 36ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கும் போது ஆசரிப்பு கூடாரத்தின் மூடு திரை மொத்தம் 11 என்று அங்கு இருக்கிறதை பார்க்கலாம். நம்பர் 3, மூன்றாவது 11 என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால் அங்கு வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 37:9 சொல்லுகிறது, யோசேப்பு கண்ட நட்சத்திரங்கள் மொத்தம் 11 நட்சத்திரங்களை அவன் பார்க்க. நான்காவதாக ஒரு குறிப்பு, உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால், உபாகமம் 1:4 சொல்லுகிறது, மோசே கர்த்தரின் கட்டளைகளை சொன்னது 11வது மாதம். 11வது மாதத்திலே கர்த்தரின் கட்டளைகளை மோசே ஜனங்களுக்கு சொல்லுகிறான். இது 4வது புள்ளி விவரம். 5வதாக நம்பர் 5, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தால், 2 ராஜாக்கள் 24:18 சிதேக்கியா ராஜா எருசலேமை ஆண்டது மொத்தம் 11 வருஷம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இது 5வது குறிப்பு. 6வதாக இந்த 11 குறித்த 6வது குறிப்பு என்ன? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8 மற்றும் 13வது வசனங்களை வாசித்தால், சிங்கத்தின் முகம் கொண்ட தாவீதின் பராக்கிரமசாலிகள் 11 பேர். அதாவது தாவீதோடு கூட 400க்கும் அதிகமான ஒரு கூட்டம் இருந்தது. அதுல பராக்கிரமசாலிகள் என்கிற ஒரு கூட்டம் இருந்தது. அந்த பராக்கிரமசாலிகள்ல சிங்கத்தை போல சிங்க முகம் கொண்ட பராக்கிரமசாலிகள் 11 பேர் இருந்தார்கள். இது 6வது குறிப்பு. 11 குறித்த 7வது குறிப்பு என்கிற புள்ளி விவரம் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 28:16. கலிலேயா மலைக்கு போன சீசர்கள் மொத்தம் 11 பேர் என்று அங்கு பாரு. 11 பேர் தான் அந்த கலிலேயா மலைக்கு இயேசுவோடு கூட போன சீசர்களா இருக்கிறார்கள். 8வது குறிப்பு, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் உண்டாவதாக. நம்பர் 8, மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம்
நான் 14வது வசனம் மார்க்கு 16:14 வாசித்தால், உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தவர் சீசர்கள் மொத்தம் 11 பேர். 11 சீசர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை அங்கு கண்டார்கள், காண்கிறார்கள், பார்க்கிறார்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக 9வதாக 11 என்கிற எண்ணை குறித்த 9வது புள்ளி விவரம் அல்லது குறிப்பு என்னவென்று சொன்னால், லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 24:9. உயிர்த்தெழுதல் செய்தி 11 சீசர்களுக்கு தான் அங்கு போய் சேருகிறோம். மொத்தம் சீசர்கள் 12 பேர். ஒருவன் அங்கு இல்லை. கர்த்தர் நல்லவே, அவன் நான்று கொண்டு மறைத்தான். ஆனபடினால் 11 சீசர்களுக்கு இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் செய்தி போய் சேருகிறது. இந்த 11 குறித்த 10வது குறிப்பு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 44வது வசனம். அப்போஸ்தலர் 2:14வது வசனம். 2:14 வாசிக்கும் போது, பேதுருவின் முதல் பிரசங்கம் 11 சீசர்களோடு சேர்ந்து நடந்த பிரசங்கம். அவன் தனிமையாய் பிரசங்கிக்கவில்லை, 11 பேரோடு கூட எழுந்து நின்று அப்படின்னு பார்க்கும். அப்ப பேதுருடைய பெந்தைக்கோஸ்து முதல் பிரசங்கமே 11 சீசர்களோடு கூட இருந்தது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பேதுருவை தவிர அங்கு 11 சீசர். கடைசியாக இந்த 11 எண்ணை குறித்த ஒரு தலையங்க வாக்கியம் குறிப்பு அல்லது புள்ளி விவரம் 11வதாக என்னவென்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தால், பரலோகத்தின் 11வது ரத்தினம் சுனீரம் என்கிற ரத்தினம். பரலோகத்தின் மதில்கள் ரத்தின கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது, அது மூடப்பட்டிருந்தது. ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருந்தது. அதிலே 11வது ரத்தினம், 11வது கல்லுக்கு பெயர் சுனீரம் என்கிற பெயர். இப்போ இந்த 11 குறித்த தலையங்க குறிப்புகள் மாத்திரம் 11 காரியத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். யாக்கோபோடு இருந்த குமாரர்கள் 11 என்று ஆரம்பித்து பரலோகத்தின் ரத்தின கற்களில் 11வது ரத்தினம் சுனீரம் என்று இங்கு குறிப்பு முடிகிறது. அப்ப இது எதை குறிக்கிறது? யாக்கோபின் குடும்பத்திலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த 11 இப்போ பரலோகத்தில போய் முடிகிறது. அப்ப இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, 11 என்கிற எண் பூமிக்குரியது மாத்திரம் கிடையாது, அது பரலோகத்துக்கும் உரியதாய் இருக்கிறது. இது சொல்லும் போது எனக்கு ஒரு துக்கமும் உண்டு, ஒரு வருத்தமும் உண்டு. என்ன துக்கம், என்ன வருத்தம்னாக்கா, 11 என்கிற ஒரு எண் கூட பரலோகத்துக்கு போயிடுச்சு. ஆனா இந்த செய்தியை கேட்கிற எல்லாரும் பரலோகத்துக்கு போனாங்களா இல்லாட்டி இனி வருவாங்களா என்பது சந்தேகம்தான். ஏன்னா அதை நான் சொல்லல, பைபிளே சொல்லுது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அதுல 10 கன்னிகை ஸ்திரீகள், அதுல 5 பேர் கைவிடப்பட்டார்கள், 5 பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அப்போ கூட்டத்துக்கு வர்ற எல்லாருமே பரிசுத்தவான்கள், செய்தி கேட்கிற எல்லாருமே பாக்கியவான்கள். இவர்கள் எல்லாருமே பரலோகவாசிகள் என்று யாருமே சொல்ல முடியாது, யாரை குறித்தும் சொல்ல முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன், இந்த 11 என்கிற எண் கூட பரலோகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கே நீங்க எலியாவை போல ஒரு கருத்தான ஜெபம் செய்யணும். என்ன கருத்தான ஜெபம்? ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று நெகேமியா ஜெபித்தானே, அந்த நெகேமியாவை போல நீங்க ஜெபித்தா அது எலியாவை போல கருத்துள்ள ஜெபமாக மாறும். தேவன் உங்களை நினைத்தருளும்.
நெகேமியாவின் காலத்திலே அலங்கம் எடுத்து கட்டப்பட்டதை போல உங்களுக்காக பரலோகத்திலே ஒரு வாசஸ்தலத்தை தேவன் எடுத்து கட்ட ஆரம்பிப்பார். நம்முடைய நோக்கம், நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாமே ஒன்றை மட்டும்தான் கருத்தை உடையதா இருக்கும். எந்த கருத்தை உடையதா இருக்கணும்னா அந்த பரலோக ராஜ்யம் என்கிற அந்த கருத்து சார்ந்ததா இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவத்தை பின்பற்றி வருகிற கூட்டம் ஏராளம். உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. பலவிதமான சபைகள் கிறிஸ்தவத்தில் இருக்குது. மார்த்தோமா சபை இருக்கிறது, ஆங்கிலிக்கன் சபை இருக்கிறது, லுத்தரன் சபை இருக்கிறது, சிஎஸ்ஐ சபை இருக்குது, ரோமன் கேத்தலிக் சபை இருக்குது, பென்டிகாஸ்டல் சபை இருக்குது, மாரநாதா சபை இருக்குது, அசம்பிளி ஆஃப் காட் சபை இருக்குது, இண்டிபெண்டன்ட் சர்ச் சபைகள் இருக்கிறது. இப்படி ஏராளமான சபைகள் இருக்கு. இதுல நிர்வாண சபைன்னு ஒரு சபை இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? முழுக்க முழுக்க நிர்வாண சபை. அவங்க ஆலயத்துக்கு வரும்போது சொந்த வாகனங்களிலும் சொந்தக்காரர்களோடும் வருவாங்க. ஆலயத்துக்குள் வருகிற வரைக்கும் எல்லாரையும் போலதான் வருவாங்க. ஆலயத்து கேம்பஸுக்குள்ள நுழைஞ்ச உடனே அது ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி அவர்கள் முழு எல்லா வஸ்திரத்தையும் ஒட்டு துணி இல்லாமல் கலட்டி விடுவாங்க. எல்லா ஒட்டு துணியும் இல்லாமல் கலட்டி வைத்து விட்டு முழு நிர்வாணத்தோடு தான் ஆலயத்துக்குள்ள வருவாங்க. அங்க இருக்கிற இருக்கைகளில் அழகாய் வரிசையில அமர்ந்திருப்பாங்க. முன்பாக நின்று பாடல் பாடுகிற சகோதரி நிர்வாணமாயிருப்பாங்க. முன்னே வேதத்தை கையில எடுத்துக்கொண்டு வேதத்தை போதிக்கிற ஆசாரியன் என்று சொல்லுகிற ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரரும் முழு நிர்வாணத்தோடு தான் இருப்பார். இதிலே இளம் வாலிப பெண் பிள்ளைகளும் உண்டு, இளம் வாலிபர்களும் உண்டு, பெரும்பகுதி வயது மூத்தோர் முதியோரும் உண்டு. இவங்க இப்படி நிர்வாணமா உட்கார்ந்து நிர்வாணமாகவே பாட்டு பாடி நிர்வாணத்தோடு வசனத்தை வாசிச்சு அதுல நிர்வாணமாகவே ஆராதனை பண்ணி செய்தி கொடுத்து அதுலயே திருவிருந்து, முழு நிர்வாணத்திலே திருவிருந்து உண்டு. திருவிருந்தெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் முடிஞ்ச உடனே ஆலயத்து காம்பவுண்டுக்குள்ளேயே பெரிய நீச்சல் குளம் உண்டு. அந்த நீச்சல் குளத்துல அந்த ஸ்விம்மிங் பூலில் இறங்கி எல்லாரும் நல்லா குளித்து குதூகலித்து விட்டு அதன் பின்புதான் அவங்க ஆலயத்தை விட்டு போவார்கள். போகும்போது வஸ்திரங்களை தரித்து கொண்டு போவாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியல. இதை நாங்க சொல்லுவதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. ஏன்னா இங்க பாக்குறோம் 11வது கல் சுனீரம். அப்போ பரலோகத்துல கல்லு கூட பரலோகத்துக்கு போயிடுச்சு. 11வது எண், அந்த 11வது எண்ணு கூட பரலோகத்துக்கு போயிடுச்சு. இவைகளெல்லாம் பரலோகத்துக்குள்ள நுழையுது. ஆனா இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் சொல்லுகிற எல்லாரும் பரலோகத்துக்கு போவார்களா என்றால் அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், நமக்கு பல தரிசனம் இருக்கலாம், நமக்கு பல நோக்கம் இருக்கலாம், நமக்கு சில ஆசா பாசங்கள் இருக்கலாம். தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் அதை செய்யணும், அதை அவர் கொடுக்கணும், அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும், இப்படி வாழணும்னு பல திட்டங்கள் இருக்கும். இதெல்லாம் நல்லதுதான், இது பூமியிலே அவசியமானது. இது எல்லாம் இருந்தாலும் இந்த திட்டங்கள், ஆசைகள், யோசனைகள், ஜெபங்கள், ஒப்பு கொடுத்தல், ஆண்டவரிடத்தில் கேட்பது, பெற்றுக்கொள்வதெல்லாம் இருந்தாலும் நம்முடைய நோக்கத்தின் உச்சபட்ச எண்ணம், உச்சபட்ச எதிர்பார்ப்பு எதுவா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பரலோகத்தை குறித்து எண்ணமாகத்தான் இருக்க வேண்டும். எப்படியாகிலும் அந்த பரலோகத்தை சுதந்திரிக்கும். எப்படியாகலும் நான் சிலர் பரலோகத்தை குறித்து பேசும்போது சொல்றாங்க, தாவீது பார்த்தேன், மோசைய பார்த்தேன், எலியாவை பார்த்தேன், ஏனோக்க பார்த்தேன்.
அது பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் சொன்னார்கள், சொல்லுகிறார்கள். நான் அதற்கு வாக்குவாதம் செய்ய நான் தகுதியற்றவர். நான் பரலோகத்தை பார்க்கும்போது இவங்களெல்லாம் பார்க்க விரும்பல. பரலோகத்தில் இருக்கிற மற்றவைகளை என் கண் நோக்குகிறது. என்ன நோக்குது? பரலோகத்துல கண்ணாடி கடல் இருக்கு. அப்போ பூமியில் இருக்கிற கடல் கூட பரலோகத்துக்கு போயிடுச்சு. அப்புறம் புது கனிகளை கொடுக்கிற விருட்சங்கள் இருக்கு. அப்ப மரமும் பரலோகத்துக்கு போயிடுச்சு. அப்புறம் ஜீவ தண்ணி இருக்கு. அப்ப தண்ணியும் பரலோகத்துக்கு போயிடுச்சு. நல்ல வெளிச்சம் இருக்கு. அப்ப வெளிச்சமும் பரலோகத்துக்கு போயிடுச்சு. அப்புறம் இக்கரை அக்கறை இருக்குது. அந்த ரெண்டு கரையும் பரலோகத்துக்கு போயிடுச்சு. சிங்காசனமும் பரலோகத்துக்கு போயிடுச்சு. அப்புறம் குதிரை இருக்குது. குதிரையும் பரலோகத்துக்கு போயிடுச்சு. இவைகளெல்லாம் நான் பரலோகத்துல போய் பார்க்கணும்னா எனக்கு ஆச்சரியம். இவைகளைத்தான் பார்க்கணும்னு ஆசை. 10 1 11 அத்தோட இது ஒண்ணுன்னு சொல்லி எல்லாரும் சொல்ற மாதிரி முனியம்மா வந்திருக்காங்களா, பழனியம்மா வந்திருக்காங்களா, யோசேப்பு வந்திருக்கானா, யாக்கோபு வந்திருக்கிறானா, தாவீது வந்திருக்கிறானா என்பதை விட இந்த பொருட்கள் எல்லாம் பரலோகத்துக்கு நுழைஞ்சிருக்கு. இதை யார் தூக்கிட்டு போனாங்க? இதை யார் சுமந்து கொண்டு போனாங்க? இது எப்படி போச்சு? தீட்டானது ஒன்றும் உள்ளே பிரவேசிப்பதில்லை. அப்போ அங்க கல் இருக்குன்னா அந்த கல் தீட்டான கல்லுல மகா சுத்திகரிப்பான கல்லு. அங்க தண்ணி இருக்குன்னா அது குடிக்கிற மாடு மிருகம் குடிக்கிற தண்ணி இல்ல, தேவ மனிதர்கள் குடிக்கிற சுத்தமான தண்ணி. அங்க மரம் இருக்குன்னா அந்த மரம் கூட சுத்துறோம், மலட்டு மரங்கள் கிடையாது, நல்ல கனிதரும் மரங்கள். சிங்காசனம் இருக்குன்னா அந்த சிங்காசனம் கூட சாலமோன் காலத்துல இருந்த இங்கிட்டு 6 சிங்கம் அங்கிட்டு 6 சிங்கம் உள்ள 12 சிங்கம் உள்ள சிங்காசனம் இல்லாம அது பிதாவாகிய தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் உட்காரக்கூடியதுமான நல்ல வெள்ளை சிங்காசனமா இருக்குது. அப்ப அந்த சிங்காசனத்துக்கு கூட பரலோகத்தில் இடம் கிடைச்சது. அப்புறம் கிரீடங்கள் இருந்தது. அங்க எந்த நகைக்கடை இருந்துச்சு? அங்க எந்த கொல்லன் இருந்தா? இடுக்கிய வச்சு பிடிச்சு கிரீடத்தை பண்ணினது யாரு? இப்ப பூமியிலே கிரீடங்கள் இருந்தது. இப்ப பரலோகத்துக்கும் கிரீடம் போயிடுச்சு. அந்த கிரீடத்துக்கு கூட பரலோகத்துல இடம் கிடைக்குது. பரலோகத்துல குதிரை இருக்குது. நல்ல அழகான வெள்ளை குதிரை இருக்கு. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்ட குதிரை இருக்கு. இப்ப எனக்கு இதுதான் ஆச்சரியம். பரலோகத்தை குறித்து நினைச்ச எல்லாரும் நினைக்கிற நினைப்பு வேற, எனக்கு இருக்கிற நினைப்பே வேற. கர்த்தர் நல்லவை. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த உயிரற்ற பொருட்களும் அல்லது அசைகிற பொருட்களும் சில ஜீவராசிகளும் கூட பரலோகத்துல நுழைஞ்சிருச்சு அங்க இருக்குதுன்னாக்கா, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஜனவரி மாதம் ஆரம்பிச்சு 11ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த வருஷத்துல பரலோகத்து குறித்த சிந்தை உங்களுக்கு வந்திருக்குதா? பரலோகத்தை குறித்த எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குதா? அந்த பரலோகத்துல இருக்கிறவைகளை போல நானும் போய் இருப்பேன் சொல்லக்கூடிய அந்த தைரியம் நம்ம இருக்குதா என்பதை கவனி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. எனக்கன்பானவர்களே, அப்ப நம்முடைய பிரதான நோக்கம், பிரதான சிந்தை, பிரதான எதிர்பார்ப்பு பரலோக ராஜ்யமாக இருக்கிறது. எதை இழந்தாலும் பரவாயில்ல, இனி இழப்பதற்கு என்று எதுவுமே இல்லை, இருக்கிறதெல்லாம் இழந்தாச்சு அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, அதை குறித்து கவலையே கிடையாது. ஆனா பரலோகம் எனக்கு ஆயத்தமாயிருக்கிறது என்று சொல்ல முடியுமா? அந்த பரலோகத்தை நான் இழக்கவில்லை என்று நம்மால் சொல்ல முடியுமா? அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு பக்குவம் நமக்குள் வரணும். அதைத்தான் இங்க பார்க்கிறோம். பரலோகத்துல 12 ரத்தினங்கள் இருக்கு. அதுல 11வது ரத்தினம் சுனிரம். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே,
அப்ப இந்த கல்லு கூட, சுனீரம் என்கிற கல்லு கூட, இந்த ரத்தினம் கூட தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து விட்டது. அப்போ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அது சுதந்திரிக்கிறது அப்படின்னா நாமும் ஆண்டுடைய கிருபையினால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த சுனீரத்தை குறித்து வேதத்துல அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 21:20 வேறு எங்கேயும் அதிகமாய் சொல்லப்படவில்லை. அப்போ அந்த ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவன் அந்த ஒரு கல்லை, ஒரு ரத்தினத்தை தனக்கென்று, தன்னுடைய ராஜ்யத்துக்கென்று அழகாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த ஒரு திருத்தெடுக்கப்படுதல், இந்த ஒரு தெரிந்தெடுக்கப்படுதல் நமக்கு உண்டாக வேண்டும், நமக்கு கிடைக்க வேண்டும், நமக்கு அது வாய்க்க வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல. இப்பொழுது இன்றைக்கு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி, அதனால 11ஆம் எண்ணை குறித்த வேதத்தின் வாக்கியங்களை பார்த்து வருகிறோம். அதுல 11 என்கிற எண்ணை குறித்த 11 குறிப்புகளை, புள்ளி விவரங்களை உங்களுக்கு காண்பித்தேன். இப்ப நேரடியாய் கர்த்தருடைய செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். இந்த 11 குறித்து 4 பகுதி செய்திகள் என்று சொன்னேன். 11ஆம் வருஷம், 11ஆம் மாதம், 11ஆம் நாள், 11ஆம் மணி வேலை. இப்ப முதலாவது 11ஆம் வருஷத்தை குறித்து உங்களோடு கூட ஒரு வசனத்தை வாசிக்கும்படி பிரயாசப்படுகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனம். எசேக்கியேல் 30:20 வாசிக்கிறேன். மனுபுத்திரனே, மன்னிக்கணும், 11ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி ஆம். இந்த 11ஆம் வருஷம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? அது கர்த்தருடைய வார்த்தை, தேவ வார்த்தை எசேக்கியாவுக்கு உண்டான வருடமாய் இருக்கிறது. அப்போ 11ஆம் வருஷம் என்பது அது தேவனுடைய வார்த்தை உண்டாகிறதை காண்பிக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, வார்த்தையில எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிறது. பல மொழி வார்த்தைகள் இருக்கிறது. ஆங்கில வார்த்தைகள் இருக்குது, தமிழ் வார்த்தை இருக்கிறது, தொன்மையான வார்த்தைகள் இருக்குது, கொச்சையான வார்த்தைகள் இருக்குது, கெட்ட வார்த்தைகள் இருக்கிறது, நல்ல வார்த்தைகள் இருக்கிறது. இப்படி வார்த்தைகள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான விதவிதமான வார்த்தைகள் இருந்தாலும் ஒரு தேவ பிள்ளைக்குரிய ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, அது இந்த எசேக்கியேல் 30:20 சொல்லுகிறபடி அது தேவ வார்த்தையா இருக்க வேண்டும். அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இன்றைக்கு நிறைய இடங்களிலே கர்த்தர் சொல்லாமலேயே கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிற நிறைய வார்த்தைகள் பரவி பாய்கிறது. தனக்கு தெரிந்ததை சொல்லிவிட்டு, தான் அறிந்ததை சொல்லிவிட்டு, மனதில் பட்டதை சொல்லிவிட்டு, கண்ணுக்கு தெளிவாய் கண்டதை சொல்லிவிட்டு, இது கர்த்தர் சொன்னார் என்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு எங்கும் பரவி இருக்கு. ஆனால் அந்த கர்த்தர் சொல்லாமல் சொல்லும் போது அதுல ஆவியும் இருக்காது, அனலும் இருக்காது. அந்த வார்த்தையை கேட்கும் போது இருதயத்துல தொடுதலும் இருக்காது. அதே சமயத்துல கர்த்தருடைய வார்த்தை என்று சொன்னா அது சம்மட்டியை கொண்டு கண்மலையை உடைப்பதை போல இருக்கும். எந்த கடினமான வார்த்தைகளையும் அந்த வார்த்தை அசைக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு பராக்கிரமம் என்கிற ஒரு பேரும் உண்டென்று பைபிள் சொல்லுது. அது காதேஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணக்கூடியது, பெண் மான்களை ஈன பண்ணக்கூடியது,
வைந்தாங்குழிகளாயிருக்கிற தீர்க்கதரிசிகளை தைரியப்படுத்தி நடத்தக்கூடியது. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு தேவ ஊழியக்காரனாக நான் கேட்கிறேன், உங்க வீட்டில எத்தனை சத்தம் வருது? ரேடியோவை திருப்பினா சத்தம் வருது, டிவியை திருப்பினா சத்தம் வருது, செல்போனை அட்டன் பண்ணா சத்தம் வருது, செல்போன்ல கால் பண்ணா சத்தம் வருது, ரிங்டோன் வந்தா சத்தம் வருது, அப்புறம் இன்னும் இத பிள்ளைகளுடைய சத்தம் வருது. ஒரு வீட்டில எத்தனையோ விதமான சத்தங்கள் கேட்குது. ஆனால் அந்தோ பரிதாபம், ஒவ்வொரு வீட்டிலையும் அனுதினமும் கர்த்தருடைய சத்தம் கேட்கிறதா என்று கேட்டால் அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. முன்னொரு காலத்துல தமிழ்நாட்டில கிறிஸ்தவர்களுடைய வீடு என்று சொன்னால் ரொம்ப சுலபமா எல்லாருக்குமே தெரியும். இந்த தெருவுல யாராவது கிறிஸ்தவங்க இருக்காங்களா அப்படின்னாக்கா அந்த தெருவுக்கு எல்லா இந்துக்களும் சொல்லுவாங்க, அந்த 17வது வீட்டுக்கு போங்க, அவங்க கிறிஸ்தவ வீடுமா. ஏன் தெரியுமா? அந்த கிறிஸ்தவங்க நகை போடாம செருப்பு போடாம மொட்டையா போறதுனால கிடையாது. அந்த காலத்துல கிறிஸ்தவங்க வீட்டுல காலையில அந்த 5 மணி 5:30 மணிக்கு பாத்தீங்கன்னா எல்லா கிறிஸ்தவ வீட்டுலயும் பாட்டு சத்தம் கேட்கும். சில வீட்டுல டேம்பரின் சத்தம் கேட்கும், சில வீட்டுல பேங்கு சத்தம், அந்த ஒரு மணி மாதிரி கட்டிட்டு அடிக்கிற பேங்கு சத்தம் கேட்கும். அப்புறம் சில இடத்துல இன்னும் சில இசைக்கருவி சத்தம், சில இடத்துல நல்ல கைத்தட்டி பாடுறது. காலையில குடும்ப ஜெபம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும். மற்ற வீடுகள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, உறக்கத்துல இருப்பாங்க. சில வீட்டுல பெண்கள் எழுந்து கோலம் போட்டுட்டு இருப்பாங்க, சில வீட்டுல தண்ணி தெளிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா கிறிஸ்தவ வீட்டுல காலையில ஏஞ்சி கோலம் போட்டோம், தண்ணி தெளிச்சோம், வாசனை கூட்டணும் இல்லாம எல்லாரும் ஏஞ்சி உட்காந்து பாட்டு பாடி வசனத்தை வாசிச்சு அங்க இருக்கிற புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் குட்டி 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 குட்டியா ஒரு ஜெபம் பண்ணி அதுல கடைசியா வீட்டுல பெரிய ஆள் யாராவது நல்ல ஒரு ஜெபம் பண்ணி ஆசிரியப்பார். ஆசிரியச்சு நெத்தியில ஒரு சிலுவை போட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அங்கங்க களைவாங்க. அப்ப காலங்கத்தால கிறிஸ்துவ வீட்டிலேயே அந்த ஒவ்வொரு வீட்டிலும் கர்த்தருடைய சத்தம் கேட்டது. இன்னைக்கு என்ன இருக்குது? கப்சிப் காராவணம் சொல்லி எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது. நல்ல விசுவாசிகளும் 9 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைனாலே வாரத்துக்கு ஒரு நாள் தான் கேட்குது. ஆனா இங்க 11ஆம் வருஷம் அப்படின்னாலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று என்ற அர்த்தம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வீட்டிலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுதா, தேவனுடைய வசனம் வெளிப்படுதா என்பதை பாருங்கள். இரண்டாவதாக, இந்த 11ஆம் வருஷம் என்பது எதை குறிக்கிறது? எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் அதே 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. எசேக்கியேல் 30:21. மனுபுத்திரனே, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய புயத்தை முறித்து போடுவேன். அல்லேலூயா. 11ஆம் வருஷம் என்பது எதை குறிக்கிறது? எகிப்தின் ராஜாவுடைய, அதாவது பார்வோனுடைய கை முறிக்கப்படுகிற வருஷம் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ இந்த பார்வோனுடைய கை முறிக்கப்படணும், கடின இருதயத்தாருடைய கைகள் முறிக்கப்படணும், பார்வோன்கள் தண்டிக்கப்படணும். அப்படின்னா 20ஆம் வசனத்தின்படி கர்த்தருடைய வார்த்தை உண்டாகணும். 20ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை உண்டானா 21ஆம் வசனத்துல பார்வோன்களுடைய கைகள் முறிக்கப்படும். கர்த்தர் நல்லவே. இன்னும் சில பியூட்டிஃபுல்லான அழகான வார்த்தை இருக்குது. 11ஆம் வருஷத்துல ஒன்று கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை உண்டான பின்பு பார்வோனுடைய கைகள் முறிக்கப்படும். கைகள் முறிக்கப்பட்ட உடனே அந்த 22ஆம் வசனம் எசேக்கியேல் 30:22 சொல்லுகிறது, பார்வோனுடைய பட்டயம் கீழே விழும், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நீங்க படிச்சிருக்கீங்களா? இந்த வாக்குத்தத்தங்களை நல்ல கண்கொத்தி பாம்பாக கவனிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல.
ஆனா ஆண்டவர் எவ்வளவு அழகாய் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல பார்வோனை கை முறிக்கப்படும். கை முறிக்கப்பட்டு பட்டயம் கீழே விழும். 22ஆம் வசனம். அடுத்தது, ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதே எசேக்கியேல் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கிற பாருங்க. பாபிலோன் ராஜாவின் புயங்களை ஓ பலப்படுத்துவேன். ஓ சூத்திரம், பார்வோனின் புயங்களோ விழுந்து போகும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் உண்டாவதாக. இங்கு ஆண்டவர் அடுத்தது என்ன செய்கிறார்? தேவ பிள்ளைகளுடைய கைகளை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பார்வோனுடைய கை முறிக்கப்படும், அவனுடைய பட்டயங்கள் கீழே விழும். ஆனா அதே சமயத்துல உங்கள் கைகளை ஆண்டவர் என்ன செய்வார்? ஓ பலப்படுத்துவார். அப்போ 11ஆம் வருஷம் என்பதை அது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. பார்வோனின் கைகள் முறிக்கப்படுவதை குறிக்கிறது. பார்வோனின் பட்டயம் கீழே விழுகிறதை குறிக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கைகள் பலப்படுவதை காண்பிக்கிறது. இந்த இரவுக்கு இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கிற எனக்கு மிகவும் அன்பான என் அன்பு விசுவாச தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல, தனிப்பட்ட ஜீவியத்துல மோசையோடு போராடின பார்வோனை போல உங்களோடு யார் போராடுகிறார்கள்? மோசையை வர சொல்லி ஏமாற்றின பார்வோனை போல உங்களை யார் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் கைகளை ஆண்டவர் உடைப்பார். அவர்களுடைய பட்டயங்களை கர்த்தர் கீழே விழச் செய்வார். அவர்களுக்கு முன்பாக உங்களை அவர் பலப்படுத்துவார். இதெல்லாம் நடக்கணும்னா ஜோசியக்காரன் போல ஊழியக்காரன் ஒவ்வொரு ஊழியமா ஒவ்வொரு இடமா தேடி ஓடாதபடிக்கு நல்ல வேதத்தை திறங்க, நல்ல வேதத்தை வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்க இருதயத்தை தொடக்கூடிய அளவுக்கு திரும்ப படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தை வந்தாலே இந்த பார்வோனை எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அவருடைய பட்டயத்தை எல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஓங்குகிற கையை முறிக்கக்கூடிய வல்லமை ஆண்டவருக்கு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்ப 11ஆவது வருஷம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை என்பது தேவ ஜனங்களுக்கு எதிரானவர்களை சிக்ஷிக்கிறதும் தேவ ஜனங்களை பலப்படுத்துவதை காண்பிக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக இந்த 11 குறித்து பார்க்க வேண்டுமானால் 11வது மாதத்தை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கலாம். 11வது மாதம். இந்த 11ஆம் மாதத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? சகரியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். சகரியா 1:7 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதமாகிய 11வது மாதம் 24ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரன் சகரியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. இந்த சகரியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 11வது மாதம் என்று அங்கு பார்க்கிறோம். இந்த 11வது மாதம் என்றால் என்ன? அது ஏறத்தாழ 3 காரியங்களை காண்பிக்கிறது. 11வது மாதம். அந்த 3 காரியம் என்ன? நம்பர் 1, சகரியாவின் புஸ்தகம் அதே 1ஆம் அதிகாரம் அதே 7ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை உண்டான மாதம். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை முதலாவது சொன்னேன். 11வது வருஷமே தேவனுடைய வார்த்தை உண்டான வருஷம். இப்ப 11வது மாதமும் தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிற மாதம். நம்பர் 1. நம்பர் 2,
11வது மாதம் என்றால் என்ன? அந்த சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வாசிக்கிறேன், சகரியா 1:11. பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. 11வது மாதம் என்பது எதை குறிக்கிறது? ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. 2வது, நல்ல அழகான அமெரிக்கையை குறிக்கிறது. இன்னைக்கு அமெரிக்கை தெரியுமா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அமெரிக்கா தெரியுமா அப்படின்னாக்கா உடனே கையை தூக்கிடுவாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அமெரிக்காவை தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு அமெரிக்கையை இன்றைக்கு நிறைய பேர் தெரிந்து வைக்கவில்லை. அமெரிக்கை என்றால் என்ன அர்த்தம் என்று நிறைய பேருக்கு தெரியவும் இல்லை. தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாம். அப்ப 11வது மாதம் என்பது நல்ல அழகான அமெரிக்கையை குறிக்கிறது. இந்த அமெரிக்கை என்றால் என்ன அர்த்தம்? நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீதிமொழிகள் 17:1. சண்டைக்காரியோடு மன்னிக்கணும், சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். அமெரிக்கை என்றால் என்ன அர்த்தமா? சண்டை இல்லாம அமைதெல்லாம் அழகா ஒருத்தர் சாப்பிட்டு நிம்மதியா இருக்கிறான்னா அதுக்கு பேர் தான் அமெரிக்கை. சில வீட்டுல பாத்தீங்கன்னா, ஓ சூத்திரம், பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் நடந்த யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். அமலேக்கியருக்கும் கானானியருக்கும் நடந்த யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். கிர்காசியருக்கும் சோத்திரம் பெருசியருக்கும் யுத்தம் நடந்ததை போல ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் வீட்டில சண்டை, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சண்டை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அது புருஷனை குறித்து மனைவி போடுற பழி, மனைவியை குறித்து புருஷன் சொல்ற குற்றச்சாட்டு, இவங்க 2 பேரை குறித்து உறவினர்கள் போட்டு வைக்கிற அந்த விறகு என்கிற திரி, அந்த திரியாகிய கோல் மூட்டுதல், இதெல்லாம் சேர்ந்து வீட்டுல பார்த்தாக்கா எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு. அதோடு படுக்கைக்கு போறது. படுக்கைக்கு போனா நீ லோத்துவ மாறி வடக்க போ, நான் ஆபிரகாம மாறி தெற்க போறேன்னு சொல்லிட்டு கட்டிலின் இந்த ஓரம் ஒரு பக்கம் அந்த ஓரம் ஒரு பக்கம் சொல்லிட்டு நடுப்பகுதி காத்து வாங்கிட்டு இருக்கு. காரணம் என்ன? ஓ, அடுப்பாங்கரையில ஆரம்பித்த சண்டை படுக்கை அறையிலும் வந்து இரவிலே கண்ணிலே வர வேண்டிய தூக்கத்துக்கு பதிலாக கண்ணீரை வர வைக்கிறோம். இது அமெரிக்கை கிடையாது. இதுல பைபிள் சொல்ல ரொம்ப ஆச்சரியத்தை பாருங்க. அந்த நீதிமொழிகள் 17:1 சொல்லுது, சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தம். போடுறது சண்டை, ஆனா சாப்பிடுறத பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்புள்ள சாப்பாடு, கொழுத்து போன தீனி. இப்போ கர்த்தர் நல்லவன், பயங்கர சண்டை போட்டுட்டு நல்ல வறுத்தது, பொரிச்சது, அவிச்சது, சோத்திரம் வெந்தது, வேகாதது, முக்கி எடுத்தது, வாங்கினது, இருக்கிறது என்று சொல்லி விதவித வித 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 விதமான சாப்பாடு. கேட்டா சொல்லுவாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பாட்டை மட்டும் விட மாட்டேன். நல்லா கவனிக்கணும். 11வது மாதம் என்பது நல்ல அமெரிக்கை. இந்த அமெரிக்கைக்கு வேதம் கொடுக்கிற இன்னொரு விளக்கத்தை பாருங்க. அதே சகரியா 1ஆம் அதிகாரம் அதே 11ஆம் வசனம் சொல்லுது, அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப 11வது மாதம் என்பது நல்ல அமைதலை குறிக்கிறது.
இன்னைக்கு இந்த கிருபையுள்ள சத்தியத்தை கேட்கிறீங்களே, இவ்வளவு ஆழமான உபதேசத்தை கேட்கிறீங்களே, கொஞ்சம் நீங்க உங்க மனசாட்சியை தொட்டு உங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நம்ம வீடு பாருங்க எவ்வளவு அமைதியான வீடா இருக்குது, நம்ம பிள்ளைகளை பாருங்க எவ்வளவு அமைதியா இருக்கிறாங்க, நம்ம குடும்ப நிலைமை பாருங்க எவ்வளவு அமைதியா போயிட்டு இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படி தைரியமா சொன்னீங்கன்னா கேட்டுட்டு இருக்கவங்க சிரிக்காம கேட்கணும். சிரிக்காம கேட்டாதான் நீங்க சொல்றது உண்மைன்னு அர்த்தம். நீங்க யார்ட்டையா போயிட்டு பாஸ்டர் சொல்ற மாதிரி என் வீடு அமைதலான வீடு நீங்க சொல்லும் போதே எதிர்த்து கேட்கிறவங்க கக்கமுக்கா சிரிக்கிறாங்கனால உங்க வீட்டுல அமைதல் இல்லை, அவங்க கிண்டலுக்கு நீங்க காரணமாகிறீர்கள் என்றார். அப்போ இந்த அமெரிக்கை என்பது நல்ல அமைதல். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமான்களின் கூடாரத்துல கம்பீர சத்தம் உண்டாயிருக்கணும். ஆனா இங்கு சண்டையின் சத்தம். அதனாலதான் நிறைய வீட்டுல சமாதானம் இல்லை, ஒரு மனம் இல்லை, அன்பு இல்லை, ஏகோபித்த இருதயம் இல்லை. அதனால வீட்டிலே நல்ல தூக்கம் இல்லை, நல்ல ஆரோக்கியம் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க ஜீவியம் நல்ல அமெரிக்கையோடு இருக்குதா, நல்ல அழகான அமைதியில் உள்ளதா இருக்கிறதா என்பதை கொஞ்சம் நிதானித்து பாருங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. ஒருவேளை உங்க குடும்பம் உங்க ஜீவியம் நல்ல அமெரிக்கையா இருக்குதா இல்லையா கண்டுபிடிக்கிறது எப்படி தெரியுமா? ஒரு ஆவிக்குரியவருடைய, ஒரு கிறிஸ்தவர்களுடைய, ஒரு விசுவாசி அல்லது ஒரு ஊழியக்காரருடைய வீடு வாழ்க்கை அமெரிக்கையா இருக்குன்னா அதுக்கு சில அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்? எசேக்கியேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். எசேக்கியேல் 19:10. நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர்ப்பாய்ச்சலால் கனி தருகிறதும் தலைத்திருக்கிறதுமான திராட்சை செடியாய் இருந்தால். அல்லேலூயா. ஒரு வீட்டிலே ஒரு தாய் இருக்குதா, அல்லது ஒரு வீட்டிலே ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னா அந்த ஸ்திரீ என்கிற பெண் எப்படி இருக்கணுமா? தண்ணி ஓரத்தில் நாட்டப்பட்ட மரத்தை போல பச்சை பசேர்ன்னு இருக்கணுமா? கர்த்தர் மிகுதியான நீர்ப்பாய்ச்சல் நிறைந்த நல்ல குணம் நிறைந்தவர்களா இருக்கணுமா? அந்த தாய், அந்த ஸ்திரீ, அந்த பெண் மூலமா அந்த வீட்டுக்கு நல்ல கனிகள் கிடைக்கணும். அந்த பெண்ணு மூலமா அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் நல்ல தலைத்திருக்கணும். தலையில எண்ணெய் இருக்கணும், முகத்துல பவுடர் இருக்கணும், போட்டிருக்க ட்ரெஸ் ட்ரிம்மா இருக்கணும், நடக்கிற நடைய ஸ்மார்ட்டா இருக்கணும். அந்த வீட்டுல இருக்கிறவங்களே ஒரு டிஃபரெண்டான நல்ல பொலிவு நிறைந்தவர்களா இருக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த அமெரிக்கை இருந்தா உங்க வீட்டில நல்ல தண்ணீர் ஓரம் போல மரமா இருப்பீங்க. சொத்து நல்ல மிகுதியான நீர் பாய்ச்சல்கள் வந்துகிட்டே இருக்கும், அருமையான கனிகள் இருந்துகிட்டே இருக்கும், நல்ல தலைத்திருப்பீங்க, நல்ல திராட்சை செடியாகவும் இருப்பீர்கள். இதெல்லாம் இருந்தாதாங்க அந்த வீட்டுக்கு பேர் அமெரிக்கையின் வீடு. இன்னைக்கு இந்த எசேக்கியேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி உங்க வீடு இருக்கிறதா என்பதை நீங்களே ஆய்வு செய்யுங்க. உடனே இந்த வசனம் எனக்கு கிடையாது, என்னுடைய குழந்தை வீட்டுக்கு இந்த வசனம் எனக்கு கிடையாது, என் மனைவியுடைய அம்மா வீட்டுக்கு அப்படி நினைக்கவே நினைக்காது. அடுத்தவங்க வீட்டை எட்டி பார்க்கறதை விட, அடுத்தவங்க வாழ்க்கையோடு இந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கறதை விட, முதலாவது உங்க வீட்டுல இந்த அமெரிக்கை இருக்குதா, நல்ல ஓடுகிற தண்ணி இருக்குதா, மிகுதியான நீர் பாய்ச்சல்கள் இருக்குதா, தேவன் கொடுக்கிற கனிகள் இருக்குதா, தலைத்திருக்கிற அனுபவம் இருக்குதா, திராட்சை செடி என்கிற அநேக வியாதிகளை குணமாக்குகிற தன்மை உங்க வீட்டில் இருக்குதான்னு பாருங்க.
அப்ப 11வது மாதம் என்பது ஒன்று கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிற மாதம், இரண்டாவது அமெரிக்கையின் மாதம். அமெரிக்கை என்பதே சண்டை இல்லாத வீடு, சச்சரவு இல்லாத வீடு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இதுதான் ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். மூன்றாவது, இந்த 11வது மாதம் என்பது எதை குறிக்கிறது? சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகரியா 1:13 சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் என்னோடு பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். அல்லேலூயா. இந்த 11வது மாதம் என்பது மூன்றாவது எதை குறிக்கிறது? நல் வார்த்தைகளை குறிக்கிறது, ஆறுதலான வார்த்தைகளை குறிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உள்ள இருந்தா அமெரிக்கா வந்துடும். அமெரிக்கா வந்துட்டாலே வாயில வர்ற வார்த்தை எல்லாமே நல் வார்த்தையா இருக்கும், சபிக்கிற வார்த்தையா இருக்காது. கொச்சையா பேசுற வார்த்தையா பேசிட்டு, நான் டென்ஷன்ல பேசிட்டேன், எப்போதோடு பேசுனது இல்லை, இன்னைக்குதான் பேசிட்டேன், தெரியாம வாயை விட்டுட்டேன். நீங்க வாயை விட்டு என்ன பிரயோஜனம்? உதட்ட விட்டு என்ன பிரயோஜனம்? அநாகரிக வார்த்தை உங்களை விட்டு வெளியே போகணும். உங்க வார்த்தை முதலாவது சகரியா 1:13 சொல்றபடி நல் வார்த்தைகளா இருக்கணுமே. அந்த நல்ல வார்த்தைகள் மட்டும்தானே பேசணும். நல்வார்த்தைகளை அல்லாமல் மற்ற எல்லா வார்த்தை, ஜாட வார்த்தை வருது, ஜாட மாட வார்த்தை உள்ள வருது, ஓசத்துல ரெட்ட வார்த்தை உள்ள வருது, ரெட்டை சொல் உள்ள வருது, மூடி மூடி மறைச்சு பேசுற வார்த்தை உள்ள வருது, சொல்லிட்டு சொல்லலன்ற வார்த்தை வருது, நான் இந்த அர்த்தத்துல சொல்லல அந்த அர்த்தத்துல சொல்ற வார்த்தை வருது. இதெல்லாம் கர்த்தர் நல்லவை. தேவ பிள்ளைகளுடைய வீட்டுக்கு அழகே கிடையாது. உங்க வீடு 11வது மாதத்தின் வீடா இருக்குன்னா அது நல் வார்த்தைகளா இருக்கணும். அப்ப 11வது மாதம் என்றால் என்ன? நம்பர் 1 கர்த்தருடைய வார்த்தை உண்டாவது, நம்பர் 2 நல்ல அமெரிக்கையா இருப்பது, நம்பர் 3 நல் வார்த்தைகளும் ஆறுதலின் வார்த்தைகளும் பேசுவது. தேவனுக்கு மகிமை கிருபை உண்டாவதா. இது எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம். இன்னைக்கு உபதேசங்கள் நிறைய பிரசங்கங்கள்ல இதெல்லாம் கற்றுக் கொடுக்காம, கர்த்தர் உனக்கு நல்வார்த்தையை கொடுக்கிறார், கர்த்தர் உன்னை கிருபையினால் மூடுகிறார், கர்த்தர் உன்னை இரக்கத்தினால் அலங்கரிக்கிறார், கர்த்தர் உன்னை சீராக்க போகிறார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார், இப்படி சொல்லி 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 சொல்லியே உள்ளே இருக்கிற சீல் பிதுக்கப்படல, புண்ணு செதில் எடுக்கப்படல, ரத்தம் நீக்கப்படல, கட்டு போடப்படல, காயம் ஆறவும் இல்லை. ஆனா வெளியில பார்த்தாக்கா அவ்வளவு பியூட்டி. நான் என்னால் மறுக்க முடியாத, அதே சமயத்துல என்னால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சம்பவம் உண்டு. என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட சில விசுவாச மக்களை எனக்கு தெரியும். அவங்க எங்கும் பரவி இருக்கலாம். இவங்க யார் தெரியுமா? அவங்க வீட்டுக்கு உள்ள போயிட்டாக்கா சோதோமும் கொமோராவும் அக்கா தங்கச்சி மாதிரி உள்ள இருக்கும். சோத்திரம். நினிவேயும் பாபிலோனும் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீடே கந்தரகோலமா இருக்கும். ஒரு துணிமணி மடிச்சு இருக்காது, கால்ல போற செருப்பு ஒழுங்கா அடுக்கி இருக்காது, அந்த இருக்கிற பொருட்கள் நேர்த்திய அங்கங்கு நேர்த்திய வச்சிருக்காது. ஒரு திடீர்னு ஏதாவது காரணம் போய் தேடணும்னாக்கா அங்க வச்ச இடத்துல எதுவுமே இருக்காது. சில உட்கார்ற இடம் பயங்கர துர்நாற்றமா இருக்கும்.
தண்ணி கொடுக்கிற டம்ளரை பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு கவுச்சு வாடை வந்துட்டு இருக்கும். சோத்திரம் அவங்க வீட்டுடைய உள்ள போனாலே கத்த நல்லவே, ஆண்டவரே வெளியே தூக்கிட்டு போயிடும் ஆண்டவரேன்னு சொல்ற மாதிரி கேட்க வேண்டியது வரும். ஆனா இவங்களை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டதுண்டு. எப்படி தெரியுமா? வீட்டுல கந்தரகோலமும் குமியலும் குப்பையும் சூத்திரம் அங்க கட்டில்லாம் பார்த்தீங்கன்னா கட்டில் மாதிரியே இருக்காது. ஒரு பக்கம் இட்லி மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் தோசை மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் வளைஞ்சி நெளிஞ்சிருக்கும், ஒரு பக்கம் கிழிஞ்சு இருக்கும். ஆனா இப்படியெல்லாம் இருக்கிற ஆட்கள் இவங்களை பார்த்து என்ன ஆச்சரியப்படுறா, வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே சென்னை சில்க்ஸ் ஓனர் மாதிரி வருவாங்க. அப்படியே பட்படாரா பளிச்சுன்னு ஜொலிக்கிற மாதிரி விதவிதமா லிப்ஸ்டிக் பிரவுச்சு, நல்ல பேண்ட்டுக்கு பேண்ட், ஸ்மார்ட்டான ஷர்ட், அப்படி அழகான பவுடரு, பாடிக்கு ஸ்ப்ரே, வெளியில வந்துட்ட எப்பா அவ்வளவு அலங்கார தோரணை இவங்கள்ட்ட தான் இருக்கும். வீட்டுக்கு உள்ள போய் பார்த்தா எல்லா அலங்கோல தோரணம். இப்ப நல்லா கவனிக்கணும், வெளியில போகும்போது மட்டும் இவ்வளவு ஸ்மார்ட்டா, இவ்வளவு பியூட்டியா, இவ்வளவு அழகா இருக்கீங்களே, வீட்டுக்குள்ள உங்களுடைய நிலைமை இந்த நல் வார்த்தைக்கு ஏதுவாக, ஆறுதலான வார்த்தைக்கு ஏதுவா இருக்குதா என்பதை பாருங்க. கர்த்தர் நல்லவன். உடுத்துகிற உடை வெளியில போகும்போது மட்டும் கிடையாது, நீங்க இருக்கிற வீடு அது ஒரு மகா பரிசுத்த ஸ்தலமா இருக்கும். அந்த இடமே எப்போதும் ஒரு நல்ல நேர்த்தியான சூத்திரம் எருசலேம் இசைவனிப்பாய் கட்டப்பட்டது. அப்படி இசைவனிப்பாய் கட்டப்பட்டதை போல இருக்கணும். சாலமோன் காலத்து அந்த பணியாட்களுடைய வீடுகள் மிக அலங்காரமாய் வரிசை கிரமத்தின்படி இருந்தது. எல்லாமே வரிசை கிரமத்தின்படி இருக்கணும். அதுதான் தேவ பிள்ளைகளுடைய வீடு. இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டில கர்த்தர் இல்லை, குப்பையும் கூலமும் இருக்கிறது, அசுத்தமும் துர்வாடையும் இருக்கிறது. அதனாலதான் அந்த வீட்டுல ரட்சிப்பு இல்லை, அந்த வீட்டுல மீட்பு இல்லை, அந்த வீட்டுல ஜெயம் இல்லை. ஆனா சுத்தம் பண்ண வேண்டியதை சுத்தம் பண்ணாம, கழுவ வேண்டியதை கழுவாம, அடுக்க வேண்டியதை அடுக்காம விட்டுட்டு அந்த ஊழியக்கார பாக்குறது, இந்த ஊழியக்கார பாக்குறது, அங்க போய் தீர்க்கதரிசனம் கேட்கறது, இங்க போய் ஜெபிக்கிறது, உடனே என்னென்னமோ பண்றது இல்லைங்க. நம்முடைய வீடு நல்ல அமெரிக்கையான ஒரு வீடா இருக்கு. தண்ணி ஓடுற இடம் எப்பயுமே ஒரு அழகான சுத்தமா இருக்கும். நீர் பாய்ச்சல் இருக்கிற இடத்துல அழுக்குகள் குப்பைகள் இருக்கவே இருக்காது. அதைத்தான் இந்த 11வது மாதத்தை குறிக்கிறது. அதுதான் நல் வார்த்தைகளையும் ஆறுதலின் வார்த்தைகளை குறிக்கிறது. இன்னையிலிருந்து உங்க வீட்டு நிலைமையை நீங்க மாற்றுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சின்ன சம்பவம், ஒரு கடுகு உதாரணத்தை, கடுகளவு சாட்சி உங்களுக்கு சொல்றேன். கம்பம் பகுதியில, கம்பம் என்கிற மலைப்பிரதேச பகுதியில தேவனுடைய ஊழியத்துக்காக போயிருக்கு. அங்க 2-3 நாள் கன்வென்ஷன் கூட்டங்கள். எனக்கு நல்லா ஹோட்டல் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கு. எல்லா கூட்டம் முடிஞ்சது. 3 நாள் தெய்வ செய்திகள் கொடுத்து கடைசி நான் வழி அனுப்புறதுக்கு அந்த போதுக பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் தான் ஜீப் எடுத்துட்டு வந்திருந்தார். அப்போ பஸ் ஸ்டாண்ட்ல பேசிட்டு இருக்கோம். அப்போ அவர் சொன்னாரு, பஸ் நல்ல வேலை உங்களை என் வீட்டுக்கு நான் கூட்டு போயிருந்தா என் கதையே கந்தலா இருக்கும் அப்படின்னாரு. ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்கன்னு அவர் சொன்னாரு, நீங்க எல்லாத்தையும் இவ்வளவு தெளிவா சொல்றீங்க, இத கேட்கும் போதே உங்க வீடு எப்படி இருக்குன்னு புரியுது. ஆனா என் வீட்டுல தலவாணி உரைய மாத்தியே எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. தலவாணி உரைய நான் இன்னும் மாத்தல, அதுவே அப்படி இருக்குது. இப்பதான் எனக்கே புரியுது. நான் போய் உடனே அதை மாத்துறேன் பாஸ். நான் சொன்னேன், தலவாணி உரைய மாத்தாதீங்க, முதலாவது உங்க புத்தியை மாத்துங்க, எல்லாத்தையும் சுத்தமா வைக்க பழகுங்க அப்படி. எனக்கன்பானவர்களே, ஒரு நல்ல தேறின மனுஷன் வாழ்க்கையில கூட வீட்டின் நிலைமை இப்படிதான் இருக்கு. அமெரிக்கா இல்ல,
நல்வார்த்தை இல்ல, ஆறுதல் இல்லை, சிங்கமும் கரடியும் வாழ்வது போல இருக்குது. சுத்திரம் ஓநாய்களும் சுத்திரம் நரிகளும் ஜீவிக்கிறது போல. அப்படி இருக்கவே கூடாது. நல்ல ஒரு தேவ பிள்ளையின் வீடு 11வது மாதத்தை போல அமெரிக்கையோடு இருக்கணும், நல்வார்த்தையோடு இருக்கணும், ஆறுதலின் வார்த்தையோடு இருக்கணும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல. முதலாவது 11வது வருஷத்தை பார்த்தோம், 2வது 11வது மாதத்தை பார்த்தோம், 3வது 11ஆம் நாள். இன்றைக்கு இந்த வருடம் ஆரம்பித்து ஜனவரி மாதம் 11ஆம் தேதி. இந்த 11ஆம் நாளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கிறேன். உபாகமம் 1:11 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்த 11 என்கிற வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் நல்லவே. இந்த 11ஆம் நாள் என்பது நல்ல பிரயாணத்தை காண்பிக்கிறது. ஏன்னாக்கா மோசே, ஆரோன், மிரியாம் இவர்கள் 3 பேரும் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு வழிநடத்தி கொண்டு போகிறார்கள். அவர்கள் பிரயாணமாய் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரயாணமாய் போகும்போது தான் இந்த அருமையான வாக்குத்தத்த வார்த்தை பரிசுத்தவானும் தீர்க்கதரிசியுமாகிய மோசே மூலமாய் ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அதைத்தான் இங்க கரெக்டா 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இந்த 11ஆம் வசனம் என்பது 11ஆம் நாளை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த 11ஆம் நாளுக்குரிய 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்ப 11ஆம் நாள் என்பது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுதலை காண்பிக்கிறது. ஒன்று தேவ ஜனங்களுடைய பிரயாணத்தை காண்பிக்கிறது. 2வது தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதை காண்பிக்கிறது. இந்த வருஷம் ஆரம்பிச்சிருச்சு, முதல் ஞாயிற்றுக்கிழமையும் போயிருச்சு, 8 நாள் ஆயிடுச்சு, 9 நாள் ஆயிடுச்சு, 10 நாள் ஆகி இன்னைக்கு 11 நாள் ஆயிடுச்சு, இன்னும் வசனம் நிறைவேறலையே நீங்க நினைக்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் தேவ வசனத்தை சொல்லுகிறேன். இந்த உபாகமம் 1:11 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஒன்னு சொன்னா அதை அப்படியே செய்வார், நிறைவேற்றுவார். இதுதான் 11ஆம் நாள். அது நிறைவேறும். காத்திருங்கள், அது நிறைவேறும். பொறுமையாயிருங்கள், அது நிறைவேறும். தரித்திருங்கள். ஒன்று, இந்த 11ஆம் நாள் என்பது தேவ ஜனங்களுடைய பிரயாணத்தை குறிக்கிறது. 2வது 11ஆம் நாள் என்பது கர்த்தர் சொல்லிய வார்த்தைகள் நிறைவேறுவதை குறிக்கிறது. 3வது இந்த 11 எதை குறிக்கிறது? அந்த உபாகமம் 1:11 சொல்லுகிறது 1000 மடங்கு என்று பார்க்கிறோம். 1000 மடங்கு. அப்போ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 1000 மடங்கு என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த 1000 மடங்கு எதற்கு ஒப்பானதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்திலே ஒவ்வொரு விதமான மடங்குகளை குறித்து இருக்கிறது. இதுல 1000 மடங்கு என்பது சோத்திரம் இப்போது இருக்கிறதை போல 100 மடங்குக்கு அதிகமானதை காண்பிக்கும். ஏனென்றால் முதல் ஆசீர்வாதமே 100 ஆசீர்வாதம். அப்போ ஒரு முறை தேவன் 100% ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் அதை 10ஆல் பெருக்கும் போது அது ஆண்டவருடைய கிருபையினால் 1000 மடங்காய் மாறுகிறது.
தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ 1000 மடங்கு என்பது இன்னொன்று தேவனுடைய இரக்கத்தை காண்பிக்கும். 1000 வருஷம் அளவுக்கு அவர் இரக்கமுள்ளவராய் இருப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையின் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கிருபையின் கரம் இந்த உபாகமம் 1:11 படி சோத்திரம் 1 இந்த மாதம் உங்களுக்கு பிரயாணத்தின் மாதமாய் கர்த்தர் மாற்றுவாராக. 2வது கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுகிற மாதமாய் மாற்றுவாராக. 3வது அவருடைய 1000 மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாவதாக. இந்த தேவனுடைய வார்த்தைகள் அப்படியே நடக்கும், அப்படியே நிறைவேறும், அப்படியே சம்பவிக்கும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை, இந்த 1000 குறித்த ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 17வது வசனம். சங்கீதம் 68:17. தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000 ஆயிரங்களுமாய் இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீயோனில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. 1000 மடங்கு என்பது எதை குறிக்கிறது? இந்த சங்கீதம் 68:17 சொல்லுது, ஆயிரங்களுமாய் 1000 ஆயிரங்களுமாய் இருக்கிறது. அப்படின்னா எண்ண முடியாத அளவுக்கு 1000 ஆயிரமாய் 1000 ஆயிரமாய் இருக்கிறது. அப்போ 1000 ஆயிரமாய் 1000 ஆயிரமாய் இருக்கிறது. 2 காரியத்தை குறிக்கும். ஒன்று தேவனுடைய சேனையை குறிக்கும். 2வது தேவனுடைய பரிசுத்தவான்கள் பரலோக ராஜ்யத்திலே 1000 ஆண்டுகளாய் ஜீவிக்கிறதை குறிக்கும். அப்போ 11ஆம் நாள் என்பது நல்ல பிரயாணத்தின் மாதம். 11ஆம் நாள் என்பது தேவனுடைய வசனம் நிறைவேறுகிற மாதம். 11ஆம் நாள் என்பது 1000 மடங்கின் மாதம். 1000 மடங்கு என்பது 1000 ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த 11 குறித்து முதலாவது 11ஆம் வருஷத்தை பார்த்தோம். 2வது 11ஆம் மாதத்தை பார்த்தோம். 3வது 11ஆம் நாளை குறித்து பார்த்தோம். கடைசியாகவும் 4வதாகவும் 11ஆம் மணி வேளையை குறித்து பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 20:9 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்க. அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மத்தேயு 20ஆம் அதிகாரம் கர்த்தர் நல்லவே 9வது வசனத்தை வாசிக்கும் போது 11ஆம் மணி வேலை என்று பார்க்கும். இந்த 11ஆம் மணி வேலை என்று சொன்னால் இன்றைக்கு இந்திய நேரத்தின்படி எந்த நேரம் என்று கேட்டால் மாலை 5 மணி என்று அர்த்தம். 11ஆம் மணி என்பது இந்திய கணக்கீட்டின்படி மாலை 5 மணியை காண்பிக்கிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. அப்ப சாயங்காலம் 5 மணிக்கு இங்கு தேவனுடைய கிரியையை பார்க்கிறோம். என்ன கிரியை? ஒரு எச்சரிப்பின் வார்த்தை இந்த 5 மணிக்கு வருது பாருங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம் கர்த்தர் நல்லவர் 6வது வசனத்தை வாசிக்குவது 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன? ஆமென். அப்போ இந்த 11ஆம் மணி வேளையில நம்ம என்ன செய்யக்கூடாது? சும்மா இருக்கக்கூடாது. அதனாலதான் முன்னொரு காலத்துல வேலைக்கு போனவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பும் போது கையில கைப்பிரதி கொண்டு போவாங்க.
கையில கொஞ்சம் பிஸ்கட் எடுத்துட்டு போவாங்க, அல்லது கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு போவாங்க. இந்த பிஸ்கட்டும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு போறவங்க வேலை முடிச்சிட்டு வரும்போது ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நுழைவாங்க. அங்க போய் ஒரு 4 வியாதியஸ்தரை பார்த்து பிஸ்கட்டை கொடுத்து ஸ்வீட்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு ஜோமனிட்டு வருவாங்க. சாயங்காலம் கிடைக்கிற கொஞ்ச நேரத்தை கூட சுவிசேஷத்துக்கு பயன்படுத்தணும். அப்புறம் சில கைப்பருதி கொண்டு வருவாங்க. கைப்பருதி கொண்டு வருவாங்க என்ன செய்வாங்க, ட்ரெயின்ல வரும்போதே எல்லாருக்கும் கைப்பருதி கொடுப்பாங்க, பஸ்ல வரும்போதே கைப்பருதி கொடுப்பாங்க, இல்லாட்டி பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போதே கைப்பருதி கொடுப்பாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்த வழக்கங்கள். இன்னைக்கு செத்து மண்ணோட போயிருச்சு, ஆனா அது முழுவதுமா அழிஞ்சி போகல. இன்னைக்கும் மாலை கைப்பருதி ஊழியத்தை செய்கிற சிலரை கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார். மருத்துவமனை ஊழியம் செய்கிற சிலரை கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார். அப்ப மாலை 5 மணி என்பது 11ஆம் மணி வேலை. அது சும்மா இருக்கிற வேலை கிடையாது. ஏன் சும்மா இருக்க கூடாது? சும்மா இருந்தா தேவனுக்கு பிரியமில்லை. ஏன் சும்மா இருக்க கூடாதுன்னா அதற்கும் வசனம் விளக்கம் கொடுக்குது. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். இந்த 11ஆம் மணி நேரம் என்பது எதை குறிக்கிறது? நல்ல கூலி கிடைக்கிற நேரம், நல்ல சம்பளம் கிடைக்கிற நேரம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்றுதான் வேதம் சொல்லும். உங்க வருமானம் உங்களுக்கு வருதா? உங்க சம்பளம் முழுசா உங்களுக்கு கிடைக்குதா? தேவையில்லாத ஆஸ்பத்திரி செலவுக்கு போயிட்டு இருக்குதா? கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிட்டு இருக்குதா? வட்டிக்காரங்களுக்கு போயிட்டு இருக்குதா? அவசியம் இல்லாத யார்ட்ட கொடுத்துட்டு ஏமாந்து அந்த பணம் கிடைக்காம சிக்கிட்டு இருக்கீங்களா? இது எல்லாம் நீங்க கவனிச்சு பார்க்கணும். ஆனா இந்த 11ஆம் மணி வேலைங்கிற சாயங்காலம் 5 மணி தேவனிடத்திலிருந்து கூலியை பெறுகிற நேரம். உங்க சம்பளம், உங்க வருமானம், உங்க காணிக்கை அது உங்களுக்கே கிடைக்கும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். கர்த்தர் நல்லவே. ஒரு நாள் நாங்கள் இப்ப ஊழியம் செய்கிற விருதுநகர் மாவட்டம் துலுக்கப்பட்டி ஆர்ஆர் நகர், நாங்க ஊழியத்தை ஆரம்பிச்ச அந்த ஆரம்ப காலம் 1992 93வது வருஷம், 93வது வருஷம் நினைக்கிறேன், இல்லாட்டி 94வது வருஷம். ஒரு சின்ன வீட்டுல நாங்க வாடகைக்கு இருந்தோம், வரிசை வீடு, அதாவது லைன் வீடு. அதுல மேல ஒரு செப்பரேட் ரூம் எனக்குன்னு எடுத்திருந்த ஒரு ஆபீஸ் ரூமாகவும் தனி ஜெப அறைக்காகவே ரூம் எடுத்தது. அதுல அப்படி உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும் திடீரென்று சொல்லி என் வீட்டை தேடி ஒருத்தர் வந்தார். கணவனும் மனைவியும் வந்தாங்க. அவங்க யார் என்று தெரியாது, எங்களுக்கு சம்பந்தமும் தொடர்பும் கிடையாது, எங்க ஊழியத்திலும் கிடையாது. திடீரென்று அவர்கள் உள்ளே வந்துட்டு சொன்னாங்க, ஐயாவை பார்க்கணும். நாங்க மேலக்கு ரூம்க்கு அனுப்புனாங்க. நான் மேல இருந்தே வந்து ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ண உடனே, ஐயா உங்களுக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்து இருக்கிறேன் அப்படின்னா, சரி என்று சொல்லி சந்தோஷமா பரவாயில்ல நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னேன். அவங்க காணிக்கைக்கு பதில் 2 பெரிய உண்டியல், 2 உண்டியல் கொடுத்தாங்க. அந்த உண்டியல் ஒவ்வொன்றுமே கிட்டத்தட்ட ஒரு 1 அடி உயரத்துக்குரியது, 2 பெரிய உண்டியல். அவங்க சொன்னாங்க, இதுல நாங்க அன்னன்னைக்கு காணிக்கை எடுத்து வைப்போம், எவ்வளவு இருக்கலாம் தெரியாது, 2 உண்டியல் ரொம்பிருச்சு, இது உங்களுக்கு கொடுக்கணும் கர்த்தர் சொன்னாரு. நாங்க உங்க அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு வந்தோம். எங்க இருந்து வந்தீங்கன்னா புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்காங்க. முன்பின் பார்க்காதவர், கர்த்தர் சொல்லி அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்காங்க. சரி என்று வாங்கி கொண்டேன், ஜெபித்தேன், தீர்க்கதரிசனம் சொல்லி அனுப்பி வைத்தேன். அனுப்பி வைத்ததுதான் இங்க போகும்போது ஒரு தீர்க்கதரிசனத்தை கேட்டு போனாங்க. கேட்டுட்டு போன உடனே அந்த தீர்க்கதரிசனம் அந்த மாசமே நிறைவேறிடுச்சு. வருஷ கணக்கா நடக்காத அந்த சம்பவம் தீர்க்கதரிசனம் கேட்ட மாதமே நிறைவேறிச்சு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பெரும் தொகை அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறினதுனால் அவர்களுக்கு வந்து பல லட்சக்கணக்கான ரூபாயில ஒரு பெரும் தொகையை எடுத்து வச்சு எங்க வீடு சொத்துறோம் என்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க ஆயத்தமானாங்க. அப்புறம் அந்த காலத்துல போன் வசதி எல்லாம் கிடையாது. பக்கத்துல எப்படி தகவல் பெற்று அந்த நம்பரை கூட்டி தகவல் கொடுத்தாங்க, இத்தனாம் தேதி நாங்க வர்றோம், இந்த தொகையை கொண்டு வந்து உங்க ஊழியத்துக்கு கொடுக்க போறோம், நீங்க சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சு.
சரி என்று ஜெபித்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறேன். நடந்தது என்ன? இவர்கள் புறப்பட்டார்கள். புறப்படுகிற நேரத்தில் வீட்டுக்கு ஒரு போன் வந்திருக்கு. சொந்தக்காரர் அவர் தன் நிலத்துல ஏற்பட்ட பிரச்சனையை சொல்லி, எனக்கு அவசரமா இவ்வளவு பணம் தேவை, இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவர்கள் சொந்தக்காரர்கள் கேட்கிறார்கள் மறுக்க முடியாம இந்த காணிக்கை கொடுப்பதற்காக இங்க புறப்பட்டு வந்தவர்கள் வருகிற வழியில மனம் மாறி மதுரைக்கு போயிட்டாங்க. மதுரைக்கு போன அவர்கள் மதுரையில ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு இன்னொரு பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் பிடிச்சாங்க. ஏறிட்டு பஸ்ஸுக்குள்ள பாக்குறாங்க, அவர் ஒரு ஆசிரியர் தோல்ல போட்டிருந்த அந்த ஜோல்னா பையில ஒரு பிளேடு போட்டு அறுக்கப்பட்டு உள்ள இருந்த பெரும் தொகை திருடப்பட்டு விட்டது. அவர்கள் அழுத அழுகைக்கும் புலம்பின புலம்பலுக்கும் பரிதபித்த பரிதபிப்புக்கும் அளவே இல்லை. அவங்க சொன்னாங்க, கர்த்தருக்கு ஊழியத்துக்குன்னு தீர்மானிச்சு புறப்பட்ட எங்க வாழ்க்கையில குறுக்கே ஒரு செய்தி வந்தது. அதை கொடுத்துட்டு அடுத்த மாசம் உங்களுக்கு கொடுக்கலாம்னு யோசிச்சோம். ஐயோ இப்படி போயிடுச்சு. இது ஏன் சொல்றேன்னா, உங்களை பயமுறுத்த அல்ல, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சரியாய் கூலி கொடுக்கிறது. 11ஆம் மணி வேலை என்பது தேவனுடைய கூலி கொடுக்கிற நேரம். ஆண்டவர் கொடுக்கிற சம்பாத்தியம், ஆண்டவர் கொடுக்கிற வருமானம், ஆண்டவர் கொடுக்கிற பொருளாதாரம் கரெக்டா உங்களுக்கு வருதான் பாருங்க. இடையில பிட் பாக்கெட் அடிக்கப்படுதா, இடையில கொள்ளையிடப்படுதா, பணம் காணாம போகுதா, எங்கு கரைஞ்சி போகுதா, ஏதோ நடக்கிறது என்று சொன்னால் திருடன் திருடவில்லை, பிசாசு எடுக்கவில்லை. உங்களுடைய ஜீவியத்துல ஏதோ தவறு இருக்கிறது. வார்த்தை மாறுதல், நேரம் மாறுதல், சாக்கு போக்கு சொல்லுதல், காரியத்தை மாற்றியமைத்தல், செய்ய வேண்டியதை தாமதித்தல், இது எல்லாம் நம்முடைய சுபிட்சத்தை இழக்க செய்யும். கடைசி வரைக்கும் அந்த பெருந்தொகை அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. திரும்ப என்கிட்ட போன் பண்ணி அழுதாங்க. நான் சொன்னேன், நீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன் போக கூடாது, கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாது, எந்த ஆக்ஷன் எடுக்க கூடாது. அது கர்த்தருக்கு சுத்தமானா உங்கள்கிட்ட வந்து கிடைக்கும். இல்லையா நீங்க அப்படியே விட்டுருங்க அப்படின்ட்டு அவங்க வேற வழியே இல்லாம தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படியே விட்டுட்டாங்க. எனக்கன்பான தேவச்சனமே, நம்முடைய ஜீவியத்தில் ஒவ்வொன்றிலையும் கவனமா இருக்கும். உங்க கூலி உங்களுக்கு வருதான் பாருங்க. உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு நிலைச்சிருக்குதான் பாருங்க. அதனால நன்மையும் கிருபையும் உண்டாகுதான் பாருங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை இந்த மகிமையின் ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கும். மீண்டும் அந்த வசனத்தை வாசிச்சுட்டு நான் முடிக்கிறேன். அப்பொழுது 11ஆம் மணி வேளையிலே வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். அந்த வாங்கினார்கள் என்ற வார்த்தையின்படி நீங்கள் கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மையை வாங்குவீர்கள் என்று உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். உங்களுக்குரிய கூலியை நீங்கள் நியாயமாய் வாங்குவீர்கள் என்று மனதார வாழ்த்துகிறேன். உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்குள் தலைத்து இருக்கும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இந்த 11ஆம் மணி வேளையில் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அப்படியே உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் தேவனை துதிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. அன்புள்ள நல்ல பரம பிதாவை, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவரே, இந்த ஜனவரி மாதம் 11ஆம் நாளிலே 11 என்றால் என்ன என்பதை குறித்து முதலாவது 11 குறிப்புகளை நீர் எங்களுக்கு தந்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இரண்டாவதாக 11வது வருஷத்தை குறித்தும், மூன்றாவதாக 11ஆம் மாதத்தை குறித்தும், நான்காவதாக 11ஆம் நாளை குறித்தும், ஐந்தாவதாக 11ஆம் மணி வேளையை குறித்தும் எங்களோடு இடைப்பட்டு ஆண்டவரே எச்சரிப்பின் செய்திகளை கொடுத்து எங்களிடத்தில் மறைந்திருக்கிற சின்ன சின்ன தவறுகளை இன்றைக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே எங்களோடு கூட பேசி இருக்கிறீர்.
ஆண்டவரே. நாங்கள் எங்களை சீர்படுத்திக் கொள்ள, ஸ்திரப்படுத்திக் கொள்ள, கவனமாயிருக்க ரொம்ப முக்கியமாய் கர்த்தருடைய காரியத்திலே, கர்த்தருடைய ஊழிய விஷயத்திலே நாங்கள் தாமதம் பண்ணாதவர்களாய், நாள் மாற்றாதவர்களாய், சத்துரு கர்த்தருடையதை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கிறதாய் இராதபடிக்கு எங்கள் கூலி இயேசுவின் நாமத்தில் இன்று முதல் கிடைப்பதாக. அவர்கள் வாங்கினார்கள் உம்மிடத்திலிருந்து, உம்மிடத்திலிருந்து அந்த நன்மையை வாங்க உதவி செய்யும், கிருபையை வாங்க உதவி செய்யும், தயவை வாங்க உதவி செய்யும். இரவில் உம்முடைய பிள்ளைகளுக்கு அயர்ந்த நித்திரை தாரும், நல்ல கன நித்திரை தாரும். கெட்ட சொப்பனங்களுக்கும் பயங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்ளும். சமாதானத்தின் கிருபை பெரிய காரியத்தை செய்வதாக தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.